ஒரு பிடி மண் எடுத்து அதை உருவ பொம்மையாக செய்து அந்த பொம்மைக்கு ஓம் என்ற ஒளியில உயிர் கொடுத்தார். அந்த உயிராகப்பட்டது என்ன வேணா பெண்ணே அப்பதான் நம்ம சந்தோஷம். எதற்காக அவதான் யாரு எறும்பு 8000 ஜீவன்களுக்கு படியெழுக்க கூடிய அந்த பரமத்தோட வந்து போடணும். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் வந்து போறான். பிறந்த உடனே இவளுக்கு சந்தோஷம் வானுக்கு பூமிக்கு இருக்கிறான். ஆமா, இவதான் என் காமத்தை தீர்க்க வந்தவர் என்று. அப்படியே இவர்கள் இருவரும் ஒன்றாக இடைய வேண்டும் என்றால் முதலில் திருமணம் என்று ஒன்று நடக்கும். ஒரு ஆண் மண்ண ஒன்னாக என்னன்னா திருமணம் பண்ண பிறகுதான் எல்லாமே. ஆமா ஆமா நீயே கூட்டு வச்சு பேசுறீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும் என்றால் முதலில் திருமணம் என்று ஒன்று நடக்க வேண்டும். ஆமா, அது நடந்த பிறகுதான் ஏதோ இருந்தாலும் செய்யணும். அப்படியே இவர்கள் இருவருக்கு திருமணம் நடக்குது. எப்படி முதலாக பிறந்தான விநாயகன் அவனை பிள்ளையாராக பிடித்து வச்சாங்க. இரண்டாவதாக பிறந்தான கிருஷ்ண பரமாத்மா அவனை வீட்டு நெருங்க அரசாணை காலாகவும், மூன்றாவது தொப்புள் கொடியிலே பிறந்தான பிரம்ம தேவன் அவனை கம்மியாட்டி இவர்கள் இருவருக்கும் அவர் 3 பேர் மத்தியில் திருமணம் நடக்குது. சக்திக்கும் சிவனுக்கும் திருமணம் நடக்குது. நடந்து முடிந்த அன்று இரவே முதலிரவே ஃபர்ஸ்ட் நைட் இங்கிலீஷ் ஒரு விளக்கமா வருங்க. முதல்ல தெரியாதுங்க, யாருக்கும் தமிழ் தெரியாதா? அப்படி இருவருக்கும் முதல் இரவு. அந்த இரவு இவள் சக்தி சிவனை கட்டி அணைக்க செல்கின்றாள். ஆனால் இவளது நெற்றி கண்ணானதோ அக்னி சிவாலை வீசி சிவனை நெருங்கி விடாமல் செய்கிறது. பார்த்தான் பரமன் என்னவென்று, சக்தி நீயோ வயதில் பெரியவள், நானோ உன் படைப்பில் படைக்கப்பட்டவன், வயதில் சிறியவன். உன் நெற்றி கண்ணை என்னிடம் கொடுத்து விடு, உன் காமத்தை நான் தீர்க்கின்றேன். எவ்வளவு பாம்பு. ஆமா வாங்க, நான் 3வது கண்ணு வாங்கணும். எப்படி எவ்வளவு சற்று யோசிக்காமல் அந்த 3வது கண்ணை பிடுங்கி சிவனிடம் கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த நெற்றிலிருந்து உதிரமானது பீரிட்டு வழிகிறது, ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. பார்த்தான் பரமன் கீழே குனிந்து ஒரு சிட்டிக் மண் எடுத்து அந்த நெற்றியிலே வைத்தான். அந்த நெற்றியிலே வைத்தான் பேர் அந்த மண்ணும் உதிரமும் கலந்துதான் இன்றைக்கு தாய்மார்கள் நெற்றியில் எடுக்கின்ற திலகம். தாய்மார்கள் நெற்றில எதுவுமே இல்லாம அந்த இடத்துல நெற்றில குங்குறாங்க. எதுக்கு விடுறாங்க? எவ்வளோ போட்டு அதை மட்டும் வைக்கிறாங்க. அதுதான் அன்றில இருந்து பெரியவங்க சொன்னாங்க. அந்த மண்ணும் உதிரமும் கலந்துதான் நெற்றில் இந்த திலகம் விடுறாங்களா? பிக்கப் போட்டு வாங்கிக்கிறாங்க, ஒட்டிக்கிறாங்க. கண்ணாடியில ஒட்டிக்குது, பாத்ரூம் செவத்துல இருக்குது. என்னத்துக்கு நேற்று ராத்திரி போனோமே அங்க சட்டில வெள்ள சட்டில ஓட்டி வீட்டுக்கு போய் அதான். அப்படி அந்த உதிரமானது மீண்டும் எந்த வழியா வருது? இங்க அடைத்த உடனே மீண்டும் தலை உச்சி வழியாக அடிக்குது. ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. மீண்டும் கீழே ஒரு சிட்டிக் மண் எடுத்து அந்த உச்சியில வைத்தார். அதுதான் இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சிவன் உச்சி வந்துச்சு. சிவன் உச்சி என்றார். சிவன் உச்சி பிறக்கிற குழந்தைகளுக்கு. அப்படி மீண்டும் அந்த உதிரமான தலையில ஏத்துற உடனே இந்த தேவடியாளுக்கு யோனி வழியா வருது. யோனி வழியா யோனி